வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் கடவுள் முருகனின் வரலாற்றையும் தற்கால நிகழ்வுகளையும் இணைத்தவாறு குமரிக்கண்டு குமரன் எனும் பாடல் ஈழத்திளைஞர்களால் வெளியீடு செய்யப்பட்டு அனைவரது கவனத்தையும் இணையத்தில் ஈர்த்துள்ளது. புத்திகட்ட மனிதரில்லா மற்றும் டக்டிக் டோஸ் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த குழுவிடம் இந்த படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியினை மக்களிடமிருந்தே சேகரித்துள்ளனர். குமரிக்கண்டு குமரன் என்ற பாடல் தமிழரின் தொன்மையான நிலைமையான குமரிக்கண்டு நிலவிய காலத்துக்கு திரும்பி அவ்வழியிலேயே பயணிக்க செய்கின்றது. சமுத்திரத்தில் மறைந்ததாக கூறப்படும் குமரிக்கண்டத்தின் கதை மற்றும் அதில் வாழ்ந்த தமிழர்களின் போராட்டம், தைரியம் மற்றும் முருகனின் தெய்வத்தின் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை ஆகியவை பாடல்ல புலப்படுகின்றன. இந்த பாடலின் வரிகள் குமரனின் கதையை, தமிழர்கள் மக்களின் போராட்டம், தைரியம் மற்றும் அவர்களின் புனித ஆற்றலின் அடையாளமாக விளங்கும் முருகனை சித்தரிக்கின்றன. அவற்றை கமல், அபரன் மற்றும் சாந்தகுமார் எழுதியுள்ளனர். பூவன் மதீசனின் கருவில் அவரே இசையமைத்துள்ள இந்த பாடல் கோகுலன், சாந்தன், சத்தியன் உள்ளிட்ட பல்வேறு குரல் கலைஞர்களை இணைத்து பாடியதன் மூலம் ஈழத்தின் இசை வடிவத்தை பிரதிபலிக்கின்றது. இசையின் மேலதிக நுட்பங்களையும் ஒளிச்சமப்படுத்தல்களையும் இசை மேம்படுத்தல்களையும் சாயுதர்ஷன் மேற்கொண்டுள்ளார். ராஜ் சிவராஜ் இயக்கிய இந்த வீடியோ தமிழர் கலாச்சாரத்தின் அழகும் ஆழமும் கொண்ட காட்சி பொலிவாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கே கமல் அவர்களின் ஒளிப்பதிவு, அரணின் படத்தொகுப்பு மற்றும் குணரத்னம் வாசிகரன், தாரு மற்றும் சத்யஜித் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் குமரனின் கதையை உயிரோட்டமாக்குகின்றது. எஸ் சிந்துவின் கலை இயக்கமும் முகமது நவீத் ஒழுங்கமைத்த நடனமும் தமிழர் மரபுகளையும் நம் மண்ணுக்கான காலமற்ற இணைப்பையும் பிரமிக்க வைக்கின்றன. முருகனாக வரும் தர்மலிங்கமும் தனது பங்கை செவ்வனே செய்திருக்கின்றார். குமரிக்கண்டு குமரன் தமிழர் கலாச்சாரம், வரலாறு மற்றும் அரசியல் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்ட அனைவரும் கண்டுகளிக்க வேண்டிய வீடியோவாகும். இது நம் எதிர்காலத்தையும் புத்துணர்வுடன் நினைவூட்டுகிறது. நம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் கொண்டாடவும் நம்பிக்கையையும் சமூக ஒற்றுமையையும் கலைகளையும் கொண்டாடும் பேராண்மையும் மெய்ப்பிக்கின்றது. மக்களுக்காக போராடிய தலைவர்கள் தெய்வமாக்கப்பட வேண்டியவர்கள் என தொனிப்பொருளை இது விட்டு செல்வதாகவும் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க? சோ இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.